Hi students, welcome to Chennai IAS Academy. எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்போம். ரிவிஷன் பண்ணுவதற்கு டைம் இருக்காது சார். என்ன சார் இது 18 நாள் ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் டைமே நமக்கு பத்தலையே சார். இன்னும் நாங்கள் தமிழ் ரிவிஷன் பண்ணுறோம், அடுத்து ஜிஎஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அப்போது ரிவிஷன் பண்ணுற டைமில் நம்மளுடைய வேலையை வந்து எளிமையாக்கிக்கணும். அப்போ வேலையை எளிமையாப்பதற்காக எங்கள் கிட்ட இருந்து உங்களுடைய ஒரு சின்ன ஒரு உதவியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சின்னதாக இந்த வீடியோ வந்து ஒரு கிளாஸுக்கான வீடியோ கிடையாது. அதை நீங்கள் லெசன் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்கான வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு மெட்டீரியல் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 23 பேஜஸ் உடைய ஒரு பிடிஎஃப் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, கண்டிப்பாக தமிழில் சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 மார்க் கம்பல்சரி வந்துடும். அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இது வரும் சொல்லலாம். அது எங்கேருந்து தான் சார் வருது அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வருது. எங்கேயோ இருந்து வார்த்தை கேள்வி கேட்கப்படுறது வெறும் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே தான் வருது. வெளியே எங்கும் போகிறதே இல்லை. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம அப்படியே நம்ம படிக்கணும். படிக்கிறது கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறது தான். வித்தியாசமான வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காடுங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டுமே நம்ம நேற்று வித படிச்சது கிட்டத்தட்ட 7-8 வார்த்தைகள், சரி 10க்கு மேற்பட்ட வார்த்தைகள் மீனிங் தான் இருந்தது. அடவி, கான், இந்த மாதிரி நிறைய விஷயம், ஆரணிங்கிற வார்த்தையெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ முக்கியமான வார்த்தைகளை மட்டும், ஓகே, 6th 7th 8th 9th 10th மொத்தம் 5 ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் மீனிங்கை மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 வார்த்தை இருக்குங்க மொத்தமா. இது எல்லாமே முக்கியம் தான். கிட்டத்தட்ட மொத்தமா 500 வார்த்தைகள் மொத்தமா ஒரே பிடிஎஃப் இருக்கு. ஜஸ்ட் இதை நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். கம்பல்சரி கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும், சொல்லும் போது கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் தாராளமா அட்டன் பண்ணிடலாம். ஆனா சிம்பிளான வார்த்தை தான் கொடுக்கல, கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை மட்டும் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6th சின்ன வார்த்தைகள் தான் இருக்கும். ஊழி என்றால் நீண்ட இது ஒரு காலப்பகுதி, திங்கது, பாருங்க நீட்டா என்னென்ன இருக்குது எல்லாம் நம்ம கொடுத்துடுறோம். 6th மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளவு வந்துருது, கிட்டத்தட்ட ஒரு 55 வார்த்தைகள் இருக்குது. நான் எல்லா வார்த்தையும் கொடுக்கல, திருப்பி சொல்லிட்டேன். எடுத்து பார்த்து சொல்லும் பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வார்த்தைகள் போகும். எல்லாமே கொடுக்கல, செலக்டிவா கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? பார்க்கலாமா? அப்ப பாருங்க, நம்ம எதுவுமே இப்ப நடத்த போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வீடியோ. ஓகேங்களா? அப்ப 7th சொல்லும் பொருளும் எல்லாம் அப்படியே கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி 8th தனியா, 8th அப்புறம் 9th எல்லாம் செய்யுள்ல இருந்து கேட்கப்பட்டக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். அடுத்து 10th. ஓகே, மொத்தமா 23 பேஜ் உடைய ஒரு பிடிஎஃப். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் மாதிரி இதே மாதிரி அடுத்து பிரித்து எழுதுக வேணுங்களா, அல்லது வந்து அந்த ஒளி வேறுபாடு கண்டறிந்த ஒரு பிடிஎஃப் வேணுங்களா, என்ன விஷயம் வேணுங்கிறது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. தாராளமாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.